உங்கள் பாப்பா டிவி. இரண்டு சாகச பிரியர் சகோதரர்கள் ஜனா மற்றும் சாம் தங்கள் கிராமத்திற்கு அருகிலுள்ள காட்டை ஆராய்வதை விரும்பினர். ஒரு சூரிய ஒளி நிறைந்த பிற்பகலில் அவர்கள் முன்பு சென்றதை விட ஆழமாக காட்டிற்குள் செல்ல முடிவு செய்தனர். ஒரு வரைபடம், ஒரு ஃபிளாஷ்லைட் மற்றும் சில சிற்றுண்டிகளுடன் ஆயுதபாணிகளாக புதிய பாதைகளை கண்டுபிடிக்க உற்சாகமாக இருந்தனர். ஆனால் அவர்கள் மேலும் மேலும் நடந்தபோது மரங்கள் அடர்த்தியாக மாறின மற்றும் சூரிய ஒளி மங்கியது. அவர்கள் அறியாமலேயே அவர்கள் வழி தவறிவிட்டனர். திரும்பிச் செல்ல முயற்சிக்கும் போது அவர்கள் ஒரு விசித்திரமான புதர்களால் மூடப்பட்ட பாதையை கண்டனர். அதை பின்தொடர்ந்தனர் மற்றும் ஒரு மறைக்கப்பட்ட கிளியரிங்கில் சிக்கிக் கொண்டனர். ஆபத்தான விலங்குகளால் சூழப்பட்டனர். ஒரு உருமும் ஓநாய் ஒரு பக்கத்தை தடுத்தது. ஒரு சீரும் பாம்பு அருகில் சுருண்டு கொண்டிருந்தது மற்றும் ஒரு காட்டு பன்றி குடும்பம் மற்றொரு பக்கத்தில் வேர் விட்டிருந்தது. அவர்கள் சிக்கிக் கொண்டனர். மூத்த சகோதரன் ஜனா அமைதியாக இருந்து வேகமாக சிந்திக்க வேண்டும். நம்மிடம் உள்ளவற்றை பயன்படுத்தி இங்கிருந்து தப்பிப்போம் என்று கிசுகிசுத்தான். சாம் தலையசைத்தான். ஆனால் அவனது கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. அவர்கள் சுற்றி பார்த்தனர் மற்றும் அருகில் ஒரு உயரமான மரத்தை கண்டனர், குறைந்த தொங்கும் கிளைகளுடன். நாம் அந்த மரத்தில் ஏறினால் பாதுகாப்பாக இருக்கலாம் என்று ஜனா கூறினான். ஆனால் ஓநாய் மிக அருகில் இருந்தது மற்றும் பாம்பு அவர்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. சாம் தனது பையில் உள்ள சிற்றுண்டிகளை நினைவு கூர்ந்தான். அவன் ஒரு சிப்ஸ் பையை எடுத்து காட்டுப் பன்றிகளின் பக்கம் எறிந்தான். சலசலப்பு ஒளி விலங்குகளை கவனத்தை திசை திருப்பியது. பையன்களுக்கு மரத்தை நோக்கி ஓட வாய்ப்பு கிடைத்தது. சாம் முதலில் மார்க்ஸை மேலே தூக்கினான். பின்னர் ஓநாய் அவர்களை நோக்கி பாயும் நேரத்தில் மரத்தின் பாதுகாப்பில் பையன்கள் மூச்சை திரும்ப பெற்றனர். ஆனால் அவர்கள் இன்னும் ஆபத்தில் இருந்தனர். ஓநாய் மரத்தை சுற்றி வந்தது மற்றும் பாம்பு மரத்தின் தண்டில் ஏறத் தொடங்கியது. சாம் விரைவாக தனது பிளாஷ் லைட்டை எடுத்து பாம்பின் கண்களில் ஒளியை பாய்ச்சினான். திடுக்கிட்ட பாம்பு கீழே இறங்கியது. இதற்கிடையில் மார்க்ஸ் அருகிலுள்ள ஒரு கிளையில் தொங்கும் ஒரு கொடியை கவனித்தான். அந்த மற்ற மரத்திற்கு ஊஞ்சலாடி தப்பித்தால் என்ன என்று அவன் கூறினான். சாம் ஒப்புக்கொண்டான் மற்றும் அவர்கள் கவனமாக அடுத்த மரத்திற்கு ஊஞ்சலாடினர். ஓநாய் ஊளையிட்டது. அவர்கள் பாதுகாப்பாக தரையிறங்கினர். பையன்கள் மரத்திலிருந்து மரத்திற்கு நகர்ந்தனர். கொடிகள் மற்றும் கிளைகளை பயன்படுத்தி தரையில் இருந்து தூரமாக இருக்க முயற்சித்தனர். இறுதியில் அவர்கள் கிளியரிங்கின் விளிம்பை அடைந்தனர் மற்றும் ஒரு பழக்கமான பாதையை கண்டனர். அவர்கள் கீழே இறங்கி காட்டின் பாதுகாப்பான பகுதிக்கு திரும்பும் வரை வேகமாக ஓடினர். இறுதியாக அவர்கள் கிராமத்தை அடைந்தபோது அவர்கள் சோர்வாக இருந்தனர், ஆனால் நிம்மதியாக இருந்தனர். அவர்களின் பெற்றோர்கள் அவர்களை அதிக தூரம் சென்றதற்காக கடிந்து கொண்டனர்.